சேலத்தில் ரவுடி வீட்டில் 1 கோடி செல்லாத நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட 500, 1000 ரூபாய் நோட்டுகளை போலீசார் நீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ளனர். இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம். குமரேசன், இத்தொடர்பான முழு விவரங்கள். அதாவது சேலம் மாநகர பகுதியில் கடந்த சில நாட்களாகவே கஞ்சா பதுக்கி வைத்திருப்பவர்கள் வீடுகளில் சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கஞ்சா வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வீராணம் பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் அங்கு கஞ்சா வைத்திருந்த ஒரு 8 பேரை போலீசார் கைது செய்தனர். அந்த 8 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தும் பொழுது அம்மாப்பேட்டை ராமலிங்கம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி சபீர் என்பவரும் கஞ்சா விற்பனை செய்வதாக ஒரு தகவல் கிடைத்தது. அந்த தகவலை அடுத்துதான் நேற்று முன்தினம் அம்மாப்பேட்டை காவல் ஆய்வாளர் பால்ராஜ் தலைமையிலான தனிப்படை போலீசார் சாபீர் வீட்டில் அவர்கள் சோதனை நடத்தினார்கள். அந்த சோதனையில் வீட்டில் ஒரு பெரிய பை இருந்தது. அந்த பையை சோதனை நடத்திய போதுதான் அந்த பையில் 1 கோடி ரூபாய், அதாவது பணமிழப்பு செய்யப்பட்ட கடந்த 2016ஆம் ஆண்டு பணம் மதிப்பிழப்பு செய்யப்பட்ட 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் இருந்தது, கட்டுக்கட்டாக இருந்ததை கண்டுபிடித்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த பணத்தை எண்ணி பார்க்கும் பொழுது அதில் 99,95,000, அதாவது 1 கோடி ரூபாய்க்கு 5,000 ரூபாய் குறைவாக இருந்தது. அந்த பணத்தை அவர்கள் பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த பணம் எவ்வாறு வந்தது, பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட 1 கோடி ரூபாய் பணம் வீட்டில் இருப்பதற்கு என்ன காரணம் என்பது குறித்து ரவுடி சாபீரிடம் தொடர்ச்சியான ஒரு விசாரணை மேற்கொண்ட போதுதான் ரவுடி சாபீரும் அதே பகுதியைச் சேர்ந்த பாலாஜி, தொழிலதிபர் பாலாஜி என்பவரும் கூட்டாக ரியல் எஸ்டேட் செய்து வந்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் தான் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டது. அதனால் அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை எப்படியாவது மாற்றித் தர வேண்டும் என்று சாபீரிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் சாபீர் அந்த பணத்தை தராமல் இருவருக்கும் முன்விரோதம் ஏற்பட்டு அந்த பணத்தை அப்படியே அவர் வீட்டில் வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து இந்த கஞ்சா தொடர்பான சோதனை நடத்தப்பட்டதை அறிந்த பாலாஜியின் நண்பர் இது குறித்து ஒரு கோகுலநாதன் இது குறித்து ஒரு புகாரை அம்மாப்பேட்டை காவல்துறையில் காவலரிடம் கொடுத்தாரு. அந்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது சாபீரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு நேற்று அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பணம் இழப்பு செய்யப்பட்ட அந்த 1 கோடி ரூபாயும் காவல்துறை தற்போது நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த 1 கோடி ரூபாய் எவ்வாறு வந்தது, எப்படி அவர் வைத்திருந்தார் என்பது குறித்து ஒரு தொடர்ச்சியான விசாரணை மேற்கொள்ள அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.